ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம தர்மபுரியில் இருக்கிற ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா, ஏதாவது பீஸ்ஃபுல்லான பிளேஸ் ஏதாவது இருந்தால் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ இது வரைக்கும் தர்மபுரியில் யாருக்கும் தெரியாத இந்த இடத்த அவன் சொன்னான். அதாவது ஒரு அழகான மவுண்டன் வியூவோட ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் எப்போவுமே காற்று அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்குது, போகலாமா அப்படின்னு கேட்டான். சரி, நம்மளும் அந்த அழகான பிளேஸை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தோடு அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தோம். அண்ட் போகிற வழி எல்லாமே ஒரு சின்ன கொடித்தடம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் மழைக்காலத்தில் இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். அண்ட் இப்போ எல்லாமே வறண்டு போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் மேலே குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதையும் பார்க்கலாம் போயிட்டு. அண்ட் இந்த மவுண்டன் வியூ தான் நம்ம அந்த இடத்துலேருந்து வேறு மாதிரி ஒரு வியூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, அவன் சொல்ல சொல்ல ஆர்வமாக இருக்குதுன்னு சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே போயிட்டு இருந்தோம். அண்ட் போகிற வழி எல்லாமே ரொம்பவே அழகாகவே இருந்தது. எந்த அளவுக்கு அழகாக இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு சில ஆபத்துமே இருக்குது. அதாவது போகிற வழி எல்லாமே சின்ன சின்ன கல்லுங்க, அதுக்கப்புறம் முள்ளுங்க அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்து தான் போகணும். ஆனால் அது எதையுமே கண்டுக்காமல் என் ஃப்ரெண்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். டிஸ்கவரி சேனல் அதிகமாக பார்ப்பான்னு நினைக்கிறேன். அதனால் எந்த முள் கல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். நம்மளும் அவன் பின்னாடியே போயிடலாம், ஏன்னா வழி தவிர்டுவான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோடா தூரம் போகணுன்னு கேட்டால் 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். நம்மளும் சரி வேறு வழி இல்லையே, பாதியிலேயே வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே நம்மளும் போயிட்டு இருந்தோம். அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கடைசியாக இந்த மாதிரி ஏதாவது பிளேஸுக்கு போயிருந்தீங்கன்னா அது எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே விக்கி வாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை ரீச் ஆகும். பட்டாமச்சு மாப்பிள்ள திருப்பி பாடுறா பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த அழகான பிளேஸை மேலும் அழகாக்கிறதுக்கு இந்த பட்டாம்பூச்சிங்க எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். மேலே இன்னும் ஒரு 3 பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. சட்டை பிடிச்சிச்சு மாப்பிள்ள, இந்த குக்கி எடுத்து இது நான் எடுத்துருக்கு குட்டி மாதிரி இருக்குண்டா. ஆவா போடா, கை பிடிச்சிக்கிறா, பார்த்துவா. நான் ஒரு பேக் கேரி பண்ணியிருக்கேன். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூடான பிரியாணி பொட்டலமும் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் இருக்குது. அண்ட் அந்த அழகான ஒரு மவுண்டன் வியூவில் உட்காந்து அந்த பிரியாணி பொட்டலத்தை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்றதவே மறந்துட்டு ஒரு ட்ராவல் கைடாகவே மாறிட்டான். இங்கேருந்து பார் மவுண்டன் எப்படி இருக்குது, இங்கே பார் வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தாது, இன்னும் மேலே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போனான். நல்லா இருக்கிற தண்ணி வேணுமா? காட்டில் இருக்கிற குரங்கை விட வேகமாக இங்கே ஏறி அங்கே ஏறி ஒரு வழியாக மேலே போயிட்டான். ஸோ நம்மளும் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி அந்த பேக் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். எஸ், ஃபைனலாக நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். ஸோ குட்டி வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் அந்த அழகான மவுண்டன் வியூ ப்ளஸ் நீங்களே பாருங்கள். வேறு லெவலுக்கு ரெடி மாப்பிள்ள, வந்ததுக்கான கரெக்டான ஒர்க் பிளேஸ். நடமாட்டம் தற்போது தண்ணி வேறு லெவலுக்கு ரெடிப்பா.
அப்போ எதுக்கு முன்னதான் அங்கமும் இங்கேயும் குட்டி போட்ட போனேன் நடக்கிறேன். உள்ள வர மக்கடா பசிக்குதுடா, பசிக்குது மக்கடா. என்னதான் பாரு குழம்புது பாரு. நான் கிருஷ்ணர் உடம்புடா, அப்படிதான் தெரியும். ஹலோ கம் ஹியர். Hey, look. மகட்டா இப்போ அது வந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். அது என்கிட்ட திரும்பி விக்கி விக்கி நீ இழுத்துக்கோ, நான் நவுந்துட்டேன். Stand Vicky, go Vicky side, go Vicky side. Go. Box. ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஏய் நான் திரும்ப என் பக்கமே வருதுடா. நான் என்ன பண்ணுறேன், நீ இழுத்துன்னு போயிட்ட இப்போ வரமாட்டேங்குது. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நான் வச்சுருந்த அந்த பிரியாணி பொட்டலத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு வேறு கமெண்ட் வேறு சொல்கிறான். அவன் கொஞ்சமாக சாப்பிட்ட அப்புறம் வச்சு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண வந்தது நான்ரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டான். சரி இந்திரா நீயே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். கொஞ்சம் சினிமேட்டிக்காக எடுறா அப்படின்னு சொன்னேன். சரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாக 2-3 ஷாட் எடுத்தான். சினிமேட்டிக்காக எடுக்கிறேன்ற பேரில் நம்ம எப்பவும் போல் வெங்காயம் குழம்பு எல்லாத்தையுமே மிக்சிங் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ், ஃபைனலாக நான் நினச்ச மாதிரியே அந்த ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸோட அந்த அழகான மவுண்டன் வியூவில் எனக்கு பிடிச்ச பிரியாணி வந்து சாப்பிடும்போது அந்த ஃபீலே தனிங்க. அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியல. ஸோ என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாப்பிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு குட்டி தூக்கம் போடுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். சரி நானும் அவன் தூங்குகிற கேப்பில் ஒரு 2-3 ஷாட் வந்து அழகாக எடுத்துக்கலாம் சினிமேட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 ஷாட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அடிக்கிற காற்றுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சி படுத்துட்டேன். ப்ளஸ் அதோட ஃபீல்லே வந்து தனி நேச்சர், அழகான காற்று வந்து அடிச்சுட்டே இருந்தது. சரி கொஞ்ச நேரத்தில் மழை வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.